விளக்கு என்பது மண்ணகல். மண் தத்துவமும் நெருப்பு தத்துவமும் எங்கு இணைகிறதோ அங்கு வெளிச்சம் உருவாகும். அப்போ மண் தத்துவத்திலிருந்து உருவாகக்கூடிய நம்ம உள்ள இருக்கக்கூடிய கனிமங்கள் இருக்கு இல்லையா, அப்ப வெள்ளி, தங்கம், பித்தளை இதெல்லாம் மண்ணிலிருந்து தான் மாற்றப்படுகிறது. மண்ணினுடைய மறுவடிவம் தான் அந்த விளக்குகள் எல்லாம். சோ அதுல நமக்கு எந்த தேவதை தேவையோ அதை குறியீடாக பதித்து அதை அக்னி வடிவாக ஏற்றி அதை நம் கண்களால் பார்க்கும் பொழுது அது நம் மனதில் பதிய வைப்பதாக அர்த்தம். வலது கண் இடது கண், வலது மூளை இடது மூளை. அப்ப அந்த குறியீட்டை நம்ம பதிய வைக்கிறோம் நம்ம மனசுலன்னா அந்த கிரகம் நம் உள் கிரகிக்கின்றோம் என்று பொருள். இப்ப உதாரணமா முக்கோண வடிவத்தில் ஒரு தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்னா அந்த முக்கோண வடிவம் பரணியை குறிக்கும். பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் என்ற தரணி ஆளணும் அப்படின்னா அந்த முக்கோண வடிவத்தையும் அந்த விளக்கினுடைய தன்மையையும் நம்ம மனதில் இருட்டில் பதிய வைக்கின்ற பொழுது அதற்குரிய கிரகத்தினுடைய தன்மை முழுதாக நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அப்படிதான் காமாட்சி விளக்கு, அப்படிதான் கஜலட்சுமி விளக்கு, அப்படிதான் முருகப்பெருமானுடைய விளக்கு. புரியுதுங்களா? இப்படிதான் இந்த விளக்கினுடைய வகைகள் மாறுபட்டு இருக்கிறது. அப்போ நாம் எந்த கிரகத்தை உடலில் பதிய வைக்கின்றோமோ அந்த கிரகத்திற்குரிய கதிர்வீச்சு நம் உடலில் இறங்குகிறது. அந்த வார்த்தையை சொல்லிதான் நம்ம ஏத்துவோம். மகாலட்சுமி ஏத்தும் பொழுது மகாலட்சுமிக்குரிய வார்த்தையை சொல்லுவோம். அப்ப மகாலட்சுமி அந்த ஜோதியில் அவள் நமக்கு ஐக்கியமாகி தெரிகிறாள் என்று பொருள்.